ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் பிக்சர். அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்த டைப் பாருங்க. ஸோ இந்த மாடல் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் 1 2 3 4, அடுத்தது 1 2, அடுத்தது இங்க 1 2. நெக்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணா 1 + 2 = 3, அடுத்தது இங்க 1 + 2 = 3. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா 1 + 2 + 3 + 4 = 10. மொத்தமா இதை ஆட் பண்ணா 3 + 3 6, 6 + 10 16. இதுல மொத்தமா 16 முக்கோணங்கள் உள்ளன. அடுத்து இங்க பாருங்க, இதே மாதிரி தான் இதுவுமே. இங்க பாருங்க 1 2 3 4, அடுத்து 1 2 3, அடுத்து 1 2, அடுத்து 1 2, அடுத்து 1 2. ஸோ இந்த மாதிரி எத்தனை கோடு வந்தாலும் சரி நம்ம அப்படியே ஆர்டரா 1 2 3 அப்படி போட்டுட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணா 1 + 2 3, அடுத்தது 1 + 2 3, அடுத்து 1 + 2 3, அடுத்தது பாருங்க இங்க 1 + 2 3, இங்க ஒரு 3 இருக்கு, 3 + 3 6. நெக்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணா 1 + 2 + 3 + 4 10. மொத்தமாக இதை ஆட் பண்ணா 10 + 6 16, 19 22 25. ஸோ இதில் மொத்தமாக 25 முக்கோணங்கள் உள்ளன. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஏழாவது டைப் பாருங்க. ஸோ இது வந்து கோடு நேராக இருக்கு, இது பாருங்க கிராஸில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிராஸாக இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க 1 இங்க 2, அதே மாதிரி இங்க 1 இங்க 2. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ எடுங்க. ஹையஸ்ட் வேல்யூ என்ன வருது, 2 வருது. 2 கியூப், அதை கியூப் பண்ணும். ஓகேங்களா. ஒரு 3 வந்துச்சுன்னா 3 கியூப், 2 கியூப்ஸ் = 8. ஸோ இதில் மொத்தமாக 8 முக்கோணங்கள் உள்ளன. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிராஸாக வந்து என்ன பண்ணணும், கியூப் பண்ணிக்கணும். ஹையஸ்ட் வேல்யூவை கியூப் பண்ணிக்கணும். ஒரு 10 வந்துச்சுன்னா 10 கியூப். இந்த மாதிரி கோடு கிராஸாக 10 வந்துச்சுன்னா 10 கியூப். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது n கியூப், n நம்பர் ஆஃப், அதாவது இப்படி கிராஸாக வரப்போ n நம்பர் ஆஃப் வேல்யூ வந்துச்சுன்னா n கியூப் தான் இதோடைய ஃபார்முலா. அடுத்தது 8வது டைப். இதே மாதிரி தான் இந்த சம்மம். ஸோ இங்கே 2 கோடு மட்டும் இருக்கு. இங்கே எத்தனை இருக்கு, 1 2 3 4. அதே மாதிரி இங்க 1 2 3 4. ஸோ ஒரு வேல்யூ மட்டும், ஹையஸ்ட் வேல்யூ மட்டும் எடுக்கணும். ஹையஸ்ட் வேல்யூ எடுத்து என்ன பண்ணணும், கியூப் பண்ணணும். 4 கியூப்ஸ் = 64. ஸோ இதில் மொத்தமாக 64 முக்கோணங்கள் உள்ளன.